நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரான்பெரி வால்நட் குக்கீஸ். வீட்லேயே எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், எப்படி பிஸ்கட் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2 வீக்ஸ் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம 100 கிராம் பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ பாருங்கள், சாஃப்டாக இருக்குது ஆனால் ரொம்ப மெல்ட் ஆகலை. இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளஃபியாக நல்ல க்ரீமாக வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ண வேணாம். பவுடர் சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் ப்ரௌன் சுகர் போடலாம், இல்லை ஜாகரி பவுடர் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி பட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டுக்கு ஃப்ளேவர் மாறும், டேஸ்ட்டும் மாறும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது ஒரு 1/4 கப் மைதா இல்லை கோதுமை மாவு போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. ஸோ இது ரெண்டு கண்டிப்பாக போட்டாகணும். இது இல்லாமையும் செய்யலாம். ஆனால் போட்டு செய்யும்போது அந்த க்ரன்ச்சினஸ், அந்த கிறிஸ்பியாக இருக்கிற அந்த கடையில் எப்படி வாங்குமோ அதே மாதிரி கிடைக்கும். இது சாஃப்டான டோ மாதிரி பண்ணணும். அதே சமயம் இந்த டோ ரொம்ப நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா க்ளூட்டன் டெவலப் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பிடிச்சு தான் என்ன பண்ணணும், அந்த மாவு நம்ம ரெடி பண்ணணும். பிஸ்கட்டுக்கு அப்படி தான் பண்ணணும். இதில் எக்கு நான் போடலை. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு எக்கை பீட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை எக் யோக் போட்டுக்கலாம், மஞ்சக்கரு. இப்போது வால்நட்டும் கிரான்பெரியும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கிராக் இல்லாத டோ மாதிரி வரும். அது மாதிரி இருந்தால் ஓகே. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாலெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு மாவு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாகவும் செய்யலாம், இல்லை அப்படின்னா நம்ம வச்சும் செய்யலாம். உடனே செஞ்சால் என்ன ஆகும்னா ஒரு சில டைமில் அந்த குக்கீஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடும், ஷேப் மாறும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட்லேயோ ஒரு நான்ஸ்டிக் ஷீட்லேயோ வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிஸ்கட் ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக வேணுமா, ரெக்டாங்குலாக வேணுமா, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி அதில் ஏதாவது ஷேப் பண்ணி நீங்கள் கூட பண்ணலாம். நான் இப்படி பண்ணுற ஒரு ஸ்கொயராக நமக்கு குக்கீஸ் வர மாதிரி நான் பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வைக்கிற டைம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வைக்க போகிறேன். அப்போ தான் ஷேப் மாறாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம், ஒரு சின்ன டிப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மாவு ரொம்ப பிசையக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைம் இல்லை அப்படிங்கும்போது ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சா போதும். ஸோ நான் 3 மணி நேரமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். ஒரு சிலது உடையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், 1/2 இன்ச்சில் வேணுமா, 1 இன்ச்சில் வேணுமா பிஸ்கட், நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்நட் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியுது பாருங்கள். இதை நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜிலேயோ அவன்லேயோ நம்ம வைக்க போகிறோம். ப்ரீ ஹீட் பண்ணுற டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 டிகிரியில் 10 மினிட்ஸ் டோஸ்ட் மோடில் பண்ணணும், அதாவது ஓடிஜி அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் டைம்னா ஒரு 25 மினிட்ஸ் 180 to 180 டிகிரிலையோ இல்லை 170 டிகிரிலையோ நீங்கள் பேக் பண்ணலாம். இதே கடாய் இல்லை ப்ரெஷர் குக்கர்னால் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாத்துலேயுமே ஈஸியாக அதை பேக் பண்ண முடியும்.
ஸோ இதை வந்து பேக் ஆனதுக்கப்புறம் விட்டுறணும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக, நல்லா கிறிஸ்பியாக, அதே சமயம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பர்ஃபெக்டான குக்கீஸ் நமக்கு கிடைக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா சொன்ன மாதிரி 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 8000